சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீன் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். அமலாக்கத்துறைக்கு இயக்குனர் பொறுப்பு காலியானதை அடுத்து செயல் இயக்குநராக ராகுல் நவீன் நியமிக்கப்பட்டார். இவர் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில இவர் இன்று சென்னை வருகை தந்துள்ளார். சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய அந்த அரசு அலுவலகம், மத்திய அரசு அலுவலகம் இருக்கிறது. அதிலே அமலாக்கத்துறையினுடைய அலுவலகம் இங்கே இயங்குகிறது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பல்வேறு கிளைகள், அமலாக்கத்துறையினுடைய கிளை மதுரை, கோவை போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் என அதிகாரிகள் எல்லாமே வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை இன்று அவர்களுடன் ஒரு ஆலோசனை நடத்தப்படுகிறது. முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்குகள், மணல் குவாரி வழக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கு, அதே போல அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய வழக்கு, இப்படி முக்கிய பிரமுகர்கள் மீதான வழக்கு இருக்கிறது. மிக முக்கியமான வழக்குகள் எல்லாமே அமலாக்கத்துறை சமீபத்தில் சோதனை மேற்கொண்ட வழக்குகளாக இருக்குது. இந்த வழக்கினுடைய எந்த நிலையில் இருக்கிறது, அதே போல அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை எந்தெந்த வழக்குகள் தொடர்பாக அதற்கான ஆவணங்களை தயார் செய்து சோதனை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள், அதற்கான பட்டியல் என்ன இருக்கிறது, ஆவணங்கள் என்ன இருக்கிறது, இவற்றை குறித்தெல்லாம் அதிகாரிகளிடம் இந்த ஆலோசனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில இன்னும் நாளை மறுதினம் இந்த இந்திய தேர்தல் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டமும் சென்னையில் நடத்தப்பட இருக்கிறது. இதுல வருமான வரித்துறையிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அமலாக்கத்துறை அதற்காக என்ன ஆயத்தமாகி வருகிறது, எப்படி இவற்றை கண்காணிப்பார்கள், குறிப்பாக வருமான வரித்துறையில் அதற்காக ஒரு கண்காணிப்பு குழு அமைப்பார்கள், அதாவது தேர்தல் செல் என்று தேர்தல் கட்டுப்பாட்டவர் என்று அமைப்பார்கள். அது போன்ற அமலாக்கத்துறையும் மேற்கொள்ள இருக்கிறதா, இது தொடர்பாக எல்லாம் இந்த ஆலோசனையில் இடம்பெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் தற்பொழுது சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வருகை தந்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.